all, assalamu alaikum. Welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. So நம்ம வந்து யாரெல்லாம் இன்னும் UAE இருந்துட்டு இருக்கீங்க and யாரெல்லாம் வெக்கேஷன் போயிருக்கீங்கன்னு தெரியல. வெக்கேஷன் போன எல்லாருக்குமே வந்து என்னோட விஷஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அண்ட் நாங்களுமே கூடிய சீக்கிரம் வந்து இந்தியா போக போகிறோம். அதுக்கான விலாகும் சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட டே இன் மை லைஃப்பில் நான் விசிட் பண்ணியிருக்கிறது UAEயில் இருக்கிற வாட்டர் ஃப்ரண்ட் மார்க்கெட், அதாவது ஃபிஷ் மார்க்கெட் தான் விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து நம்ம வந்து எந்த மாதிரிலாம் ஃபிஷ்லாம் பார்க்கலாம் அண்ட் எப்படிலாம் வந்து வாங்கலாம் அங்கே சொல்லி அப்படின்ற மாதிரி அந்த நேக் போக்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் அந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஜ்மான்லேருந்து துபாய் ஃபிஷ் மார்க்கெட் வந்து போயிருந்தேன் ட்ராவல் பண்ணி. நான் கொஞ்சம் பல்காக வாங்குற மாதிரியும் கொஞ்சம் எனக்கு வந்து நெஸ்ட்டோ அந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட்லலாம் ரொம்ப ப்ரைஸாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பேசி வாங்கலாம் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும்தான் இந்த மார்க்கெட் விசிட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு மாதிரி நமக்கு என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன டிப்ஸாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் மார்க்கெட் விசிட் பண்ணுறவங்க அந்த மாதிரி போய்க்கோங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உயிர் மீன், நண்டு, இறால் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுக்க போகிறீங்க வீட்டில், அங்கே ஃபிஷ் வாங்க போகிறீங்க, அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது அந்த மாதிரி ஐட்டம்லாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது எல்லாமே உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷு, ப்ரான் ஆகட்டும், பெரிய ஜம்போ கிராபு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் காமிச்சிருக்கேன். ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் போன சைடு பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிராஸ் பண்ணி நான் வந்து உள்ள ஃபிஷ் மார்க்கெட் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃபிஷ் மார்க்கெட் இருந்ததுனால நாலா பக்கத்தில் இருந்தும் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எந்த பக்கம் ஒரு சமயம் பார்த்திங்கன்னா கருவாடு செக்ஷன் பக்கமாக போவோம், ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபிஷ் இருக்கிற செக்ஷன் பக்கமாக போயிட்டு இது வந்து லாஸ்ட்டில் வரும், அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் போன சைடு வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து ப்ராப்பராக போகிற வேல தான் போயிருந்தோம். ஸோ அந்த மாதிரி போகிறப்ப இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிராபாக இருந்தது, ஃபுல்லாக உயிரோடு இருக்குது எல்லாமே. இது ஒன்று மட்டுமே வந்து நமக்கு 3 கிலோ 4 கிலோ அந்த ரேஞ்சுக்கு வெயிட் இருக்கும்ப்பா. அந்த அளவுக்கு வந்து அந்த இதோட ப்ரைஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே லாப்ஸ்டர், ப்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலலாம் வந்துட்டு அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்கும்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என் அக்காவோட ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த ஃபேமிலி நிறையா சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் நல்லது சாப்பிடுவோமா, நம்ம தொண்டையில் இறங்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே வந்து ப்ரான்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் போனோம். இங்கே வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா நம்ம செதில்லாம் தூக்கி பார்ப்போம்ல, அதுக்காக செதில்லாம் தூக்கியே வச்சுருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக. இருந்தாலும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் வந்து நம்மக்கிட்ட அந்த டகால்ட்டி வேலை காமிச்சிட்டு எஸ்கேப் பண்ணி விட்ருவாங்க, நம்மள்ட்ட அந்த இதை ஃபுல்லாக தள்ளி விட்ருவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ஃபுல்லாக அப்போ தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, அப்போ தான் வந்திருக்குன்றதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க, பேக்கப் இருக்கிறதே எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி வாங்கிக்கிறது எல்லாமே முக்கியமான விஷயம். வந்து நம்ம கிட்ட பேசும்போது ஒரு ப்ரைஸ் பேசுவாங்க, அவங்க வந்து கவர்லலாம் எடுத்து போட்டுட்டு அதை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்க போகிற நேரத்தில் மாற்றி பேசுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ டென்ஷன் ஆகிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுறது அப்படிலாம் நடக்கும். அதனால பேசும்போது கரெக்டாக இதுதான் ப்ரைஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் கேட்டுக்கோங்க, அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிங் ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோமா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நல்ல பெரிய பெரிய ஃபிஷ். இதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா, நம்ம 4 பேர் 8 பேருன்னு இருக்கோம். இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் 6-7 கிலோக்கு வரும். ஏன்னா ஒரு ஃபிஷ் நான் நார்மலாக மீடியமாக வாங்கினாலே எனக்கு வந்து 2 கிலோக்கு மேலே வந்துடுதா. நான் அதவே 3 ஷிஃப்ட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்போ ஒன்று தான் நம்ம வாங்க முடியும், அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. நான் அங்கே போயிருந்தது பார்த்திங்கன்னா இங்கே ரேராக நெஸ்டோவில் ரேராக கிடைக்கிறது, கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கிறது, அது மாதிரி தான் பார்க்க போனேன். நான் வந்து போம் ஃப்ரெட்டோ அதுக்கப்புறம் வந்து லேடி ஃபிஷ்ஷும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன். மச்சா ஃபேமிலி வந்து சுல்தான் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் கிராபு, ப்ரான்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதே மாதிரி க்ளீனிங் வந்து இங்கே செப்பரேட் காஸ்ட்டு, அதுக்குன்னே நம்ம வந்து பார்த்தே வாங்கணும். இங்கே ரேட் வந்து பார்த்தே பேசி வாங்கணும் ஃபிஷ் மார்க்கெட்டில். எல்லாமே வந்து எந்த ஃபிஷ்ஷு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குன்னு எல்லாமே நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு தனி செக்ஷன், இந்த மாதிரி F6ன்ற கவுண்டர் வந்து லேடிஸ்க்கு ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போதும் சரி, திரும்ப வந்து கலெக்ட் பண்ணிக்கும் போதும் சரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல உள்ள க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. 2 பக்கமுமே வந்து டிஸ்பிளேல ஷோ பண்ணிட்டு இருப்பாங்களா, அதனால எந்த விஷயமும் தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலுமே நம்ம வாங்கும்போது ஒன்ஸ் நம்ம ஃபிஷ் தானே, நம்ம சொன்ன ஐட்டம் தான் இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிறது, அதாவது கிராஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம்ல, அது பண்ணிக்கிறது நல்லது. அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கும். நான் பெருசாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்குமே காஸ்ட் அதிகமாக தான் இருந்துச்சு அங்கே நார்மலாக நம்ம வாங்குறத விட.
போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நட் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து இந்த வேறு கண்ட்ரியில் உள்ள சூக்லாம் நிறையா இருக்கும். சூக்னா ஷாப் தான் சொல்லுவாங்க, நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வேணும்னா நம்ம இங்கே ஃபிஷ் மார்க்கெட் வரும்போது வாங்கிக்கலாம். நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது இந்த தாய் சூக்குன்றது தான். அது என்ட்ரன்ஸ்லேயே இருந்ததுனால நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் சைடு ஹார்பர் இருக்கும். இங்கே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங் எல்லாமே நடக்கும். அண்ட் இந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபிஷ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னாலும் நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரிலாம் இருக்கும். ஃபுல்லாக சீ ஃபுட் டைப்ஸ் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் இருக்குமா, அதுவுமே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து போம்ஃப்ரெட் வாங்கியிருந்தேன், வாவல் மீன் சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் லேடி ஃபிஷ், அதுக்கு எனக்கு நேம் வந்து இங்கிலீஷ் தமிழில் தெரியலப்பா. அப்புறம் ஆன்சோவி, நெத்திலி மீன், கிராப், நண்டு. அண்ட் இன்னொன்று வந்து சுல்தான் ஃபிஷ் வாங்கியிருந்தாங்க. இது வந்து நண்டு, சுல்தான் ஃபிஷ், அதுக்கப்புறம் அந்த நெத்திலி மீன்லாம் வந்து மச்சா ஃபேமிலி வாங்கியிருந்தாங்க. அவங்க மறுநாளே அவங்க வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, ஸோ வந்து எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தாங்க. இந்த 2 ரெட் கலருமே வந்து இது நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரான் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். அது எல்லாமே அந்த ரெட் கலர் கவரில் செப்பரேட்டாக இருக்கும். ப்ளூ கவரில் வந்து நம்ம வாங்கிட்டு அப்படியே வந்ததோடு இருக்கும். நமக்கு அதை ஷிஃப்ட் பண்ணி க்ளீன் பண்ணி தரதை வந்து ரெட் கலர் கவரில் தரும். அந்த டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸுமே நமக்கு அங்கே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மறுநாள் நாங்கள் மச்சான் ஃபேமிலி வீட்லேயே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒன் டே இது நான் வந்து செஞ்சுருந்தேன், வாவல் மீன். ஹைப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டோன்னா மேக்ஸிமம் வந்து 40-45 கிராம்ஸ் ரேஞ்சில் தான் வந்து இது சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே போய் கேட்டு வாங்கினது எவ்வளோன்னா 25-30 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபிஷ் மார்க்கெட்டில். அது ஃபுல்லாக தேடி நிறைய இடத்துல கேட்டு எனக்கு வந்து கிடைக்கல. ஆக்சுவலி எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ப்ரைஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து இந்த ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அங்கே முடிஞ்சிருச்சு டைமிங். அந்த ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் லேடி ஃபிஷ் இது ரெண்டுமே நான் வாங்குற மாதிரி இருந்தேன் ஒரே கடையிலேயே. அவங்களுக்கும் கிளம்புற மாதிரி அந்த டைமிங் வந்துருச்சு. நாங்கள் போன டைமிங் வந்து 10:30 தான் உள்ள என்ட்ரானோமா. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கேவே 12 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால அந்த டைமிங்கில் போகிறப்ப கிடச்சிது. இது எனக்கு லக்காக கிடச்சிதுன்னு தான் சொல்லப்போனால். அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நெஸ்டோலலாம் இதுக்கு ரொம்ப ரேட். இது ரொம்ப நாளாக வாங்கி சாப்பிடணும்னு நினச்ச ஃபிஷ்ஷு. யாரெல்லாம் இதோட ஃபேவரட்டோ மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போயிருங்க. இன்னொரு விஷயம், இதில் வந்து நிறையா ஸ்லாம்பு எடுக்கிற வேண்டிய வேலை இல்லை. எனக்கு ஓரளவுக்கு க்ளீனாக தான் மேலெலாம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணுறது மட்டும் தான். அந்த கட்டிங் ஸ்டைலே வந்து நான் யூடியூப்பில் செக் பண்ணிட்டு தான் வந்து நான் இதில் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு எப்படி எந்த பக்கத்துலேருந்து கட் பண்ணணுன்னு கிளியர் ஐடியா இல்லை. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணது எல்லாம் அப்படி தான். அதே மாதிரி எந்த ஃபிஷ்ஷு நான் கழுவினாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு வந்து கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அதில் ஒரு 10 minutes கிட்ட நான் ஃபிஷ் அப்படியே பேக்கப் வச்சுருவேன் ஊற வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து வந்து குக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு அலசிட்டு குக் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப க்ளீனாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ்ஷுக்குன்னு ஒரு செப்பரேட் மசாலா நான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். அதில் தக்காளி ஆட் பண்ணிப்பேன். அண்ட் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்க்கு வந்து நல்லா மிளகாத்தூள் நிறையா ஆட் பண்ணிப்பேன். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதில் நீங்கள் ஃபிஷ் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் ஆயில் எல்லாமே நம்ம கையில் வந்து மிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணும்போது ஒரு பியூரி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் ஊறும்போது நல்லா நமக்கு மசாலா ஊறி அந்த சூப்பரான அந்த அரோமாவோட ஃப்ளேவர் சூப்பராக கிடைக்கும். எப்போவுமே ஃபிஷ் மசாலாவுக்கு வந்து சால்ட் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மீனில் வந்து ஒட்டும். ஸோ அது எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணிப்பேன். நீங்களாம் எப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஓகே, பண்ணாதவங்க அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் குழம்பு கொதிக்க வச்சாச்சு. நான் மீன் குழம்பு பண்ண போகிறேன், கொஞ்சமாக பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துருவேன். எனக்கு அதில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து மீன் குழம்பு நான் வைக்கும்போது நான் ஓரளவுக்கு தண்ணியாக தான் வச்சுருவேன். அதே மாதிரி மண் சட்டியில் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து இறுகும் அப்படியே. குழம்பெல்லாம் எவ்வளோ நம்ம வைக்கிறோமோ அது கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டோம்னா பிகினிங்லேயே அது கொஞ்சம் இறுகும். அதே மாதிரி மாங்காய், அதுக்கப்புறம் வெண்டிக்காய்லாம் போட்டு குழம்பு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் குழம்பு வச்சா மாங்காய், வெண்டிக்காய் போட்டுட்டு மேலே மல்லி இலை தூவி விட மாட்டேன். நல்லா நிறையா கருவேப்பிலை தூவி விட்டு மூடி வச்சுருவேன். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது அந்த ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக மீன் குழம்பு, அந்த ஃப்ளேவரே வந்து. நான் அதே மாதிரி மண் சட்டியில் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டோம்னா இறுகிரும். ஏன்னா நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்களேன். நான் சாப்பாடு வைக்கும்போது ஹஸ்பண்டுக்கு எடுத்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு நான் வந்து ஊற்றிக்க போகிற டைம் நான் எவ்வளோ அளவுக்கு இது வச்சுருக்கேன், அது எந்த அளவுக்கு வற்றி போச்சுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. இந்த ஃபிஷ்ஷு சாப்பிட்றதும் சரி, இந்த ஃப்ரை ஃபிஷ் சாப்பிட்றதும் சரி.
ஆனால் எல்லாரும் வந்து ரொம்ப கிளாஸியாக சொன்னாங்க. இது வந்து ரேர் ஃபிஷ், அந்த சீசனில் தான் கிடைக்கும். மற்ற டயத்தில் தான் வந்து கிடைச்சிது அப்படின்னாலும் ரொம்ப நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. நான் வந்து இதுக்கு எப்போவுமே ஃபிஷ் குழம்பு வச்சுட்டேன்னா தேங்காய் பால் சாதம் வைப்பேன், இல்லைனா இந்த எல்லோ ரைஸ் காம்பினேஷன் தான் வைப்பேன். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லலாம் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காம்பினேஷன் வைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோ ரைஸும் மீன் குழம்பும். நம்ம ஊர் சைட்லாம் இப்படி தான் சாப்பிடுவோம். அதுக்கு அதே மாதிரி மாங்காய் வெண்டிக்காய் போட்ட குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. ஃபிஷ் ஃப்ரைலாம் வச்சா அன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு இதுதான். ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும்போதும் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்த்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது யூஏல இருக்காங்களா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.